நான் உங்கள் வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் அவர்களுடைய மனைவி. இந்த முறை அவர் எந்த சின்னத்துல நிக்கிறாருன்னு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? பாட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எந்த சின்னத்துல நிக்கிறார்? குக்கர் சின்னம். போன முறை வேறு ஒரு சின்னத்துல நின்னதுனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இப்ப எந்த சின்னத்துல நிக்கிறாரு அப்படின்னு. குக்கர் சின்னம். இங்க வர முடியாதவங்களுக்கு எல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க. வர முடியாத பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அவரு தெரியும், டிடிவி தினகரன் அவர்களை நன்றாக தெரியும். அவரு குக்கர் சின்னத்துல நிக்கிறாருங்கிறத நீங்க எடுத்து சொல்லி எங்களுக்கு உதவி செய்யணும். டிடிவி தினகரன் அவர்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னா, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்க கூட ஒரு மகனா சகோதரனா இருந்திருக்கார். அததான் நான் முக்கியமா சொல்லணும். அதை தாண்டி நான் அது அவரு இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா நீங்க எல்லாம் அவர் அப்படித்தானே வச்சிருந்தீங்க முன்னாடி. அதனாலதான் நான் எந்த இடத்துலயும் அவர் இங்க இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காருன்னு சொல்றது இல்லை. ஏன்னா திரும்ப வந்து சேர்ந்திருக்காரு உங்களோட, உங்களுக்கு பணியாற்றுவதற்காக உங்ககிட்ட அவரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்காரு. இப்போ நீங்க கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் உங்களுடைய அந்த வரவேற்பும் உங்களுடைய பிரியமும் தேனி தொகுதி மக்களுடைய மனசுல அவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் அதுதான் இன்னைக்கு அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்து வச்சிருக்கு. 14 வருடங்கள் கழித்து அவர் வந்திருக்கார். ஆனா அந்த இடைவெளியே இல்லாத அந்த பாசத்தையும் அந்த பிரியத்தையும் இங்க உள்ள ஒவ்வொருவரும் அவர் மேல வச்சிருக்கீங்க. அதை நாங்க வர்ற இடமெல்லாம் நாங்க 2 பேருமே பார்த்தோம். அதனாலதான் அவர் என்கிட்ட சொன்னார், சொந்தங்களாயிட்டாங்க அவங்க நம்மளுக்கு. நான் என்னுடைய சொந்தங்கள் பாரு எவ்வளவு பேர் இருக்காருன்னு என்கிட்ட காமிச்சாரு. அதனாலதான் அனுப்பிச்சிருக்காரு. என்ன அனுப்புறாருன்னா எங்கேயாவது அனுப்பிச்சிருக்காரா இது வரைக்கும்? இத்தனை காலத்துல ஏதாவது ஒரு எலெக்ஷனுக்கோ எங்கேயாவது வேற இடங்களுக்கோ அனுப்பிச்சிருக்காரா? இல்ல. உங்க மேல வச்சிருக்கிற அந்த பிரியம் தான் அவர் என்னை இங்க அனுப்புனது. இதுக்கான முக்கிய காரணம் ஏன்னா நீங்க அவரை ஒரு காலம் மறக்கல. அவர் மனசுல நீங்க வச்சிருந்ததுனாலதான் கடவுள் கொண்டு வந்து கரெக்டா இதே தேனி தொகுதியில அவரை வேட்பாளரா நிக்க வச்சிருக்கு அப்படிங்கறதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நீங்க அவரை நினைச்சிட்டே இருந்ததுதான் கொண்டு வந்து அப்படியே உங்க இடத்துல வந்து அவரை சேர்த்துருச்சு. இனிமே அவரை விட்டுறாதீங்க. இனிமே அவரை நிரந்தரமா அவர் உங்களோட வச்சுக்கோங்க. அவர் அதே டிடிவி தினகரனா தான் இருக்காரு. கண்டிப்பா உங்களோடய இருந்து உங்களுக்காகவே உழைப்பா. போற இடங்கள் எல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் எல்லாரும் சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது அவர் செயல்பாடு. அவர் அந்த 10 வருடங்கள் அவர் உங்களோட இருந்திருக்காரு. எங்களோட குடும்பத்தோடு இருந்ததை விட உங்களோட தான் அதிகம் இருந்திருக்காரு. அப்போ அதனாலதான் சொன்னேன், நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, உங்களோட தானே இருந்தார் அவர் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. அதே மாதிரிதான் இப்பவும் உங்களோட இருந்து பணியாற்றுவதற்காக வந்திருக்கார். இந்த முறை அவர் குக்கர் சின்னத்துல நிக்கிறார். அந்த குக்கர் சின்னத்தை நீங்க அமோக வெற்றி பெற வைக்கணும். உங்களுடைய இந்த குக்கர் சின்னத்திற்கு போடுற ஒரு ஓட்டு உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஓட்டு. குக்கர் சின்னத்துல போடுற ஒரு ஓட்டும் இந்த தேனி தொகுதியின் வளர்ச்சிக்கான ஓட்டு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அவர் நிச்சயம் நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்கன்ற நம்பிக்கை இங்க 2 பேருக்குமே இருக்கு. இருந்தாலும் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரு உதாரணமா ஆக்குனது இந்த தேனி தொகுதி மக்கள். அதே போல அந்த பிரியத்திலேயே செய்ய வச்சிருக்கீங்கல்ல உரிமையா, அதுதானே வேணும். அதே போல இந்த தேனி தொகுதி மக்கள் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வித்தா இருந்தவர்கள். அம்மா அவர்கள் அவரை அரசியல்ல முதல்ல தேனி தொகுதியில தான் வந்து மக்களவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு இங்க கொண்டு வந்து அவரை அரசியல்ல கால் ஊன்ற வைக்கிறப்ப அம்மா செஞ்சாங்கல்ல, அழைச்சிட்டு வந்து இங்க உங்கள் வீட்டு பிள்ளை சொன்னாங்களா, அதே போல உங்கள் வீட்டு பிள்ளைய அவர் வந்தப்ப நீங்க அவரை அமோக வெற்றி பெற வச்சு அரசியல்ல பிறப்பு அவருக்கு இங்கதான். அதனால நீங்க செய்த அந்த ஆரம்பத்துல செஞ்சதுதான் இன்னைக்கு உங்களோட வந்து அவரு திரும்பவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் எங்களோடது. நாங்க போன ஜென்மத்துல பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான் இன்று அவர் எங்களுக்கு இந்த மாதிரியான மக்கள் கிடைச்சிருக்காங்க. அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோடது. ரொம்ப சந்தோஷம். இப்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க அவரை மறக்காம அவர் மனசுல வச்சிருக்கீங்க. எங்க போனாலும் அவரை எனக்கு தெரியும் சொல்ல வேணாம் எதுவுமே அவரை பத்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அவர் மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்க. இதுக்கு நான் அவர் கடமைப்பட்டவர். உங்களோட இருந்து உங்களுக்காக கண்டிப்பா உழைப்பா. குக்கர் சின்னம்
இதை எல்லாருக்கும் சொல்லுங்க, இளம் தலைமுறைகளுக்கும் சொல்லுங்க. அவர் இருந்தபோது அவர் செயல்பாட்டை எடுத்து சொல்லுங்க. இங்க இருந்தபோது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மகனாக சகோதரனாக இருந்தாருங்கிறத எடுத்து சொல்லி குக்கர் சின்னத்தை வரலாறு காணாத அளவிற்கு அதிக ஓட்டு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும்னு தாழ்மையோட உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.